ஒரு காலத்தில் பசுமையான ஒரு பெரிய காட்டில் நிறைய உயரமான மரங்களும் வண்ண வண்ண பறவைகளும் இருந்தன. அங்கு ஒரு சின்ன குரங்கு இருந்துச்சு. அதோட பேர் மிக்கோ. மிக்கோவுக்கு மென்மையான பழுப்பு ரோமமும் ரொம்ப குறும்பு புன்னகையும் இருந்துச்சு. கொடியிலிருந்து கொடிக்கு தொங்கி ஆடுறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட அதுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலை வெயிலில் மிக்க உயர கொடியில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பொருளை பார்த்துச்சு. காட்டிலே மிக உயரமான மரத்தில் ஒரு பொன்னிற வாழைப்பழம் பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சூரியனை போல ஒளி விட்டுச்சு. வாவ்! மிக்க ஆச்சரியப்பட்டுச்சு. இது உலகத்திலேயே ருசியான வாழைப்பழமாக இருக்கணும். அது மரத்தில் ஏறி பொன்னிற வாழைப்பழத்தை பறிக்க பார்த்தப்ப மரம் குலுங்குச்சு. ஒரு ஆழமான குரல் கேட்டுச்சு. யார் என் மாய வாழைப்பழத்தை எடுக்க துணிஞ்சவன் அப்படின்னு. மிக்க ஆச்சரியத்தில் கீழே விழுந்துடுச்சு. அங்கிருந்த ஒரு சின்ன கிளி வானவில் நிற இறகுகளோடு வெளியே வந்துச்சு. நான் கீக்கி, இந்த மரத்தோட பாதுகாவலன் கிளின்னு கத்துச்சு. இது மாய வாழை மரம். என் புதிருக்கு சரியான பதில் சொன்னாதான் இந்த பொன்னிற வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மிக்கோ தலையை சொரிஞ்சிக்கிட்டு, புதிர்னா அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் அந்த வாழைப்பழம் வேணும், புதிர் இதுதான் அப்படின்னு கிக்கி சொல்லுச்சு. எனக்கு சாவி இருக்குது, ஆனால் பூட்டு திறக்காது. எனக்கு இடம் இருக்குது, ஆனால் அறை இல்லை. நீ உள்ளே நுழையலாம், ஆனால் வெளியே போக முடியாது. நான் யார்? மிக்கோ தலைகீழ தொங்கிக்கிட்டு யோசிச்சு பார்த்தது. புதையல் பெட்டியா? இல்லை அப்படின்னு கிக்கு சிரிச்சிச்சு. மிக்கோ புதருக்கு ஒவ்வொரு விடையாக சொல்ல ஆரம்பித்தது. கீக்கி எல்லாமே தவறுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தது. மிக்கோ ஒரு சாதா வாழைப்பழத்தை சாப்பிட்டு நமக்கு அப்போ தான் யோசனை வரும் அப்படின்னு பார்த்துச்சு. திடீர்னு அதோட கண்கள் பளிச்சிட்டுச்சு. கீபோர்டுன்னு கத்துச்சு. கம்ப்யூட்டர் கீபோர்டில் சாவிகளும் ஸ்பேஸ் பட்டையும் இருக்குது. என்டர் அழுத்தி உள்ளே போகலாம். கீக்கி மகிழ்ச்சியாக ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு, சரி, நீ ரொம்ப அறிவாளி குரங்குதான். பொன்னிற வாழைப்பழம் மெதுவாக மிக்கோவோட கையில் வந்து விழுந்துச்சு. மிக்கோ ஒரு கடி கடித்ததும் நூற்றுக்கணக்கான வாழைப்பழங்கள் மரத்தில் இருந்து மழை மாதிரி கொட்டுச்சு. காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் போதுமான அளவு சாப்பிட்டாங்க. மிக்கோ அந்த வாழைப்பழங்களை யானைகளுக்கும் புலிகளுக்கும் கிளிகளுக்கும் குரங்குகளுக்கும் கொடுத்துச்சு. எல்லோரும் நடனமாடி சிரித்து கொண்டாடினாங்க. மிக்கோவும் ஒன்றை கற்றுக்கிடுச்சு. பழங்களை நண்பர்களோடு பகிர்ந்து சாப்பிடும்போது தான் அதிகமாக இனிப்பாக இருக்கும்னு. அந்த குறும்புக்கார குரங்கு எப்பொழுதும் சந்தோஷமாக கொடியில் தொங்கி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Keep supporting friends.